பசி, பட்னி, சாவோட விளிம்புல ஒரு மொத்த கிராமமுமே தவிச்சிட்டு இருக்கு. வானம் பொய்த்து போச்சு, பூமி வெடிச்சு கிடக்கு. அந்த ஊர்ல இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை வீசுற காத்து மட்டும்தான். அந்த பாழா போன காத்த வச்சு என்ன பண்ண முடியும்னு எல்லாரும் கைய பிசைஞ்சிட்டு இருந்தப்போ ஒரு 13 வயசு சிறுவன் மட்டும் களத்துல இறங்குறாரு. ஊர் மக்கள் எல்லாரும் இவன் ஒரு பைத்தியம்னு கேலி செஞ்சப்போ காற்றையே தன் வசப்படுத்தி ஒரு மிராக்கிள் செஞ்ச ஒரு குட்டி ஜீனியஸ், அவரோட பெயர் தான் வில்லியம் கம்புவாம்பா. அவரோட கதையை தான் பார்க்க போறோம். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும், பார்க்கலாமா? இந்த கதை நடக்கிறது ஆப்பிரிக்காவோட கிழக்கு பகுதியில இருக்க மலாவி அப்படிங்கிற நாட்டுல. அதை சுற்றிலும் நிலப்பகுதிகளை கொண்ட ஒரு சின்ன நாடு. ஒரு பக்கம் அழகான மலாவி ஏரி இருந்தாலும் மற்ற பகுதிகள் எல்லாம் விவசாயத்தை மட்டும்தான் நம்பி இருக்கு. மலாவி நாட்டுல 2001 பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அந்த நேரத்துல வில்லியமோட குடும்பத்தால $80 பள்ளி கட்டணத்தை கட்ட முடியல. இதனால அவரோட படிப்பு பாதியிலே நின்னு போயிடுச்சு. ஆனா வில்லியம் அதோட முடங்கி போயிடல. அவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க பேரு ஆனி. அவங்க ஒரு சயின்ஸ் டீச்சரை காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவரோட உதவியால ரகசியமா ஸ்கூல் லைப்ரரி உள்ள நுழையிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யார் மூலியமா? அந்த சயின்ஸ் டீச்சர் மூலியமா. ஓகேவா? அங்கதான் மேரி அட்வாட்டர் எழுதின யூசிங் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு புத்தகம் வில்லியம் கண்ணுல பட்டிருக்கு. ஆங்கிலம் சரியா தெரியலனாலும் அந்த புத்தகத்துல இருந்த காற்றால, அதாவது விண்டு மில் படங்களை பார்த்ததும் அவருக்கு ஒரு பெரிய ஐடியா கிடைச்சிருக்கு. நம்ம ஊர்ல காத்து எப்பவும் வீசுது, அதை வச்சு மின்சாரம் தயாரிச்சா மோட்டார் மூலமா தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணலாமே. இதுதான் அவரோட அந்த மாபெரும் திட்டம். டீச்சரோட சைக்கிள்ல இருக்கிற டைனமோ எப்படி வேலை செய்யுதுன்னு உன்னிப்பா கவனிச்சு அதை கத்துக்கிட்டாரு. ஆனா திட்டம் பெருசுல, கையில காசு ஒரு பைசா கூட இல்ல. வில்லியம் நேரா குப்பை மேட்டுக்கு போயிருக்காரு. அங்க இருந்து உடைஞ்ச சைக்கிள் பார்ட்ஸ், பழைய டிராக்டர் விசிறி, பிளாஸ்டிக் பைன்னு ஒவ்வொன்னா பொறுக்கிட்டு வந்திருக்காரு. ஊர் மக்கள் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு கிண்டல் பண்ண போவும் அவர் கவலையே படல. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அப்பா கிட்ட அவர்கிட்ட ஒரு சைக்கிள் இருந்திருக்கு. அதை கேட்டு வில்லியம் போராடின அந்த நிமிடம் ரொம்பவுமே உருக்கமானது. அதே சமயம் அவங்க குடும்பத்துல பெரிய சோகமும் நடந்திருக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா, வில்லியமோட செல்ல நாய் காம்பா பசியில இறந்து போயிருச்சு. அவரோட அக்கா ஆனி, நான் போயிட்டா வீட்டு சாப்பாட்டுல ஒரு பங்கு மிஞ்சும், அதை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுங்க அப்படின்னு கடிதம் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. இந்த எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு தன்னோட நண்பர்களோட சேர்ந்து 32 அடி உயரத்துல ஒரு மர சாரத்தை கட்டி தான் செஞ்ச அந்த விண்டு மில்ல அதுல பொருத்தி இருக்காரு வில்லியம். மெதுவா காத்தடிச்சிருக்கு, விசிறி சுத்தி இருக்கு. வில்லியம் கண்ட கனவு பழிச்சாச்சு. ஒரு சின்ன பல்பும் எரிய ஆரம்பிச்சிருக்கு. அதோட நிக்காம நிலத்துக்கு அடியில இருந்து தண்ணி பீச்சி அடிச்சப்போ மொத்த கிராமமும் வியப்புல உறைஞ்சு போயிருக்கு. வறண்டு போன அந்த பூமி ஒரு சிறுவனோட முயற்சியால மறுபடியும் பசுமையா மாறி இருக்கு. இந்த நிஜ கதை தான் த பாய் ஹூ ஹார்னஸ்ட் த விண்ட் அப்படிங்கிற பேர்ல படமா உருவாச்சு. ஹாலிவுட் நடிகர் சிவட்டல் எஜியோஃபார் இந்த படத்தை டைரக்ட் செஞ்சு அவரே வில்லியமோட அப்பாவாவும் நடிச்சிருந்தாரு. நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியான இந்த படம் கோடிக்கணக்கான இதயங்களை மெய்சிலிருக்க வச்சது மட்டும் இல்லாம உலகெங்கும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அமெரிக்காவோட புகழ்பெற்ற டார்ட் மவுத் கல்லூரியில பட்டம் வாங்கின வில்லியம் இன்னைக்கு மூவிங் விண்ட் மில்ஸ் ப்ராஜெக்ட் மூலம் பல ஆயிரம் பேரோட வாழ்க்கையில ஒளி ஏத்திட்டு வராரு. வில்லியம் கம்புவாம்பா நமக்கு சொல்ற பாடம் ஒண்ணுதான். நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் உங்ககிட்ட சாதிக்கணும்ன்ற ஆர்வம் இருந்தா குப்பை கூட கோபுரமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.